விருதுநகர் பட்டாசாலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விபத்துக்கு காரணமானவர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என உறவினர்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, தொடர்ந்து உறவினர்கள் உடல்களை வாங்க மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா? தற்பொழுது வரை இந்த விருதுநகர் அரசு மருத்துவமனையில் பிண அறையில் வைக்கப்பட்டுள்ள 25 பட்டாசு தொழிலாளர்கள் உடல்களை வந்துட்டு பார்ப்பதற்கோ இல்லை அது சொந்தமாக பேசுவதற்கோ எந்த விதமான அரசு அதிகாரிகள் யாரும் இங்கே வந்து வரவில்லை என்கின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து அவர் உறவினர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 30 லட்சம் ரூபாய் வந்து உரிய இழப்பீடு வந்துட்டு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை அவர்கள் வந்துட்டு தற்பொழுது முன்வைக்கிறார்கள். அதுபோக மாவட்ட ஆட்சியர் நேரடியாக இங்கே வந்து தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் அவர்கள் முன்வைத்து தற்பொழுது தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது டிஆர்ஓ உடைய லைசன்ஸை வைத்துக்கொண்டு 14 பேர் மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் வந்து 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வந்து வைத்து தற்பொழுது சட்டவிரோதமாக தொழிற்சாலை வந்து அவர் வந்து இயக்கியிருக்கிறார்கள். அதே போல் ஒரு அறைக்குள் வந்துட்டு வெறும் 4 பேர் மட்டும் தான் வந்து பணிபுரிய வேண்டும். ஆனால் கிட்டத்தட்ட 18 20 பேர் வரை ஒரு அறைக்குள் வைத்து தற்போது அவர் வந்து வேலை வாங்கியிருக்கிறார்கள். இதனால் ஏற்பட்ட அந்த உராய்வு காரணமாக தான் வந்து இந்த பெரிய வெடி விபத்து வந்து நடந்தது. 25 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இது வந்து முழுக்க ஒரு விதிமீறலான ஒரு விஷயமாகும். இதுவரை அதிகாரிகள் யாரும் தங்களை வந்து பார்க்கவில்லை. இது நிவாரணம் குறித்து எந்த விதத்திலும் பேச்சுவார்த்தை நடந்து தற்போது வரை நடத்தவில்லை. அதே போல் வந்துட்டு உடல்களை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என காவல்துறையினர் தொடர்ச்சியாக வந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் என்ற விஷயத்தை முன்வைத்து தற்பொழுது அந்த சம்பந்தப்பட்ட அந்த உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் ஒட்டுமொத்தமாக வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் நேரடியாக இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்கின்ற விஷயத்தை வைத்தும் அதே போல் 30 லட்சம் ரூபாய் வந்து உரிய இழப்பீடு எங்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை முன்வைத்தும் தற்போது இவர்கள் வந்துட்டு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆலையுடைய உரிமையாளர் அதே போல அந்த ஆலையுடைய சம்பந்தப்பட்ட நபர்கள் யாருமே தற்போது வரை கைது செய்யப்படவில்லை என்கின்ற விஷயத்தையும் அவர்கள் வந்துட்டு முன்வைக்கிறார்கள். ஆலையுடைய உரிமையாளர்களை வந்து காப்பாற்றுவதற்காக காவல்துறையினர் வந்து தொடர்ச்சியாக வந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவே இங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள். அந்த ஆலையுடைய உரிமையாளர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வர வேண்டும். மாவட்ட ஆட்சியரும் மேற்கண்ட இந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்து வர வேண்டும். 30 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வந்து உரிய இழப்பீடானது வழங்க வேண்டும் என்கிற விஷயத்தை முன்வைத்து நாங்கள் வந்து உடல்களை பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் முன்வைத்து தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் இந்த கிராமம் முழுவதுமே தற்போது இந்த விருதுநகர் அரசு மருத்துவமனை தற்போது கூடியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை நேற்றில் இருந்து தொடர்ச்சியாக இங்கேதான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் கூட வந்துட்டு எந்த விதத்தையும் கொடுப்பதற்கு ஒரு விஷயம் வந்து காவல்துறை தரப்பில் வந்து ஏற்பாடு செய்யப்படவில்லை. அதேபோல் மாவட்ட நிர்வாகம் சார்பாக எந்த விதமான அதிகாரிகளும் எங்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலை என்கிற ஒரு ஆதங்கத்தில் தற்பொழுது இங்கே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது போக ஒவ்வொருடைய இறந்து போன நபருடைய குடும்பத்தாரை அழைத்து உடலை பெற்றுக்கொள்ள காவல்துறையினர் தற்போது வற்புறுத்தி வருவதாக தற்போது குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். கள விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.